இன்னைக்கு நேரத்தில் இல்லை, குருவி படத்துல இருந்து பழக்கம் இருக்கான் 2 பேத்துக்கும். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, குருவி படத்துல இருந்து திரிஷாவுக்கு விஜய்க்கு பழக்கம் இருக்கான். அது சங்கீதாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல. ஏன் தெரிஞ்சு இவ்வளவு வருஷமா என்ன புடுங்குனீங்களோ சங்கீதா? இவ்வளவு நாளா என்னமா பண்ண? நீ படிச்ச பொம்பளையாள் தானே? இவ்வளவு நாளா என்ன பண்ண? சினிமா நடிகருக்கு சாதாரண உனக்கு தெரியுமா தெரியாதா? சினிமா நடிகருக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா தெரியாதா? சினிமா நடிகருக்கு குடும்பம்ங்கிறது பொண்டாட்டிங்கிற ஒரு பழைய பேப்பர் மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அது உனக்கு தெரியாதா? வெளிநாடு பாணி மாதிரி அது தெரியும். ஏன் இப்ப டைவர்ஸ் நோடிச்சு? ஏன் எலெக்ஷன் முடிஞ்சவன டைவர்ஸ் நோடிச்சு விட்டா கோர்ட் வாங்க மாட்டானா? கேட்க மாட்டானா? இல்ல என்ன 15 வருஷமா என்ன பண்ணேன்னு புடுங்குனியோ? 15 வருஷமா சங்கீதா என்ன பண்ண நீ? பேசிட்டே பாரதிய ஜனதாக்காரங்க, அதிமுக காரங்க, சங்கீதா 3 பேர் உட்காந்து தனியா ஒரு இடத்துல சந்திச்சுட்டாங்க. சந்திச்சு முடிச்ச உடனே டக்குன்னு டைவர்ஸ் நோடிச்ச விட்டாங்க. நேற்று பேப்பர்ல விட்டாங்க. அவருக்கும் திரிஷா கள்ள தொடர்பு, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாரு. எங்க பார்த்தா எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிறாரு. இவங்க போய் கம்ப்ளைண்ட் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளை, உன்னை எல்லாம் எதை வச்சு அடிக்கிறது? நாட்டுல நாங்கெல்லாம் என்ன முட்டா போயில நாங்க? வணக்கம், 8 நம்பர் தலைவர் பேசுறேன். நேத்து விஜய் பொண்டாட்டி சங்கீதா டைவர்ஸ் நோடிச்சு விட்டாங்களா செங்கல்பட்டு கோர்ட்ல. செங்கல்பட்டு கோர்ட்ல விட்ட உடனேயே பெரிய லெவல்ல பதபரப்பாகி போச்சு தமிழ்நாடு முழுவதும். நடிகை சங்கீதா டைவர்ஸ் நோடிச்சு விட்டாங்களா விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரபரப்பாகி போச்சு. கருணாநிதி 3 பொண்டாட்டி கட்டினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 3 பொண்டாட்டி அவருக்கு. பத்மாவதி, தயா, கடைசியில ராஜாத்தி 3 பொண்டாட்டி கட்டினது. கட்டாது எத்தனையோ நமக்கு தெரியாது. அது 2 பொண்டாட்டியை கட்டி பொண்டாட்டி இறந்து போனாங்க. 2வது பொண்டாட்டியை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ அரசியல்ல பிரபலம் ஆகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மந்திரி அளவுக்கு வரலன்னா பெரிய லெவலில் வளர்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப சாய்பாபாட்ட போய் அவர் யதார்த்தமாவே பக்தியில பயங்கரமான ஆளு கருணாநிதி. வெளியிலதே வைவாரு சாமியை. உள்ள போய் சரணகதியா விழுந்துருவாரு. அங்கே காய உடைய கட்டிக்கிட்டு திருநீரை பூசி பட்டை போட்டு உத்தராட்ச கோட்டையை போட்டு கீழே நீயே கெதின்னு விழுந்துருவாரு சாய்பாபாட்ட. அப்ப அவர் சாய்பாபாட்ட சொல்லியிருக்காரு, நான் முதலமைச்சரா வரணும், அரசியல் எனக்கு எதிர்காலம் வேணும்னு அவர் சொல்ல விட்டு அவர் சொன்னாராம், உங்களை முதலமைச்சரா இந்த நாட்டில் ராசா வாக்குறதுக்கு பத்மாவதி முடிஞ்சிச்சு, அந்த கதையை எடுக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய தயாவுக்கு வலுப்பத்தாது, அந்த சாதத்திலே வலுப்பத்தாது. உங்களை இந்த நாட்டில் ராசா வாக்கணும்னா ராணியை கட்டணும். அப்ப நீங்க ராசாத்தியை கட்டினாதே இந்த நாட்டில் முதலமைச்சராவிய அப்படின்னு சொல்லி அந்த சாய்பாபா சொல்லிட்டார். வழிக்கு சொன்ன உடனேயே டக்குன்னு ராசாத்தியை 3ஆம் தாரமா கல்யாணம் பண்றாரு. 1965-60 கல்யாணம் பண்றாரு. அவங்க கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கு தேவை கனிமொழி பிறந்தாங்க. எதுக்கு இதை சொல்ல வர்றீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்க போகும்போதே ஒரு பெரிய சாமியார்ட்ட போய் சாதகம் பார்த்திருக்காரோ அல்லது என்ன பார்த்து ஆசீர்வாதம் வாங்க போய் பார்த்திருக்காரு. அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா, உங்க மனைவிய உங்களோட இருந்தா நீங்க முதலமைச்சர் ஆக முடியாது. உங்க மனைவியை ஒதுக்கி வச்சாதே நீங்க முதலமைச்சர் ஆகலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. 2 வருஷம் பிரிஞ்சிருக்காங்கன்னு சும்மாதே அவங்க சாஸ்திரப்படி சடங்குப்படி யாகம் ஓரப்படி அவங்க பிரிஞ்சே வச்சிருக்காரு. உங்க மனைவி உங்களோட தனியாத்தே இருக்கணும். உங்க மனைவி இருந்தா நீங்க முதலமைச்சரே ஆக முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. விஜய்கிட்ட சொல்லிட்டாரு. விஜய்கிட்ட சொன்ன பார்த்தவன கூப்பிட்டு வச்சு, நீ இந்த வீட்டுல இரு, தனியா இரு, நீ இரு அப்படின்ற மாதிரி அவர் வச்சுட்டாங்க. போக்குவரத்துலாம் இருந்திருக்கலாம், பேசியிருக்கலாம், போக்குவரத்து இருந்திருக்கலாம். இப்படி நடைமுறையில ஓடிக்கிட்டே இருக்கு, பெரிய லெவலா இருக்கு. அவரு 27 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. 98-99 கல்யாணம் பண்ணியிருக்காரு விஜய் சங்கீதா 2 பேரும். ஆனா இப்ப 27 வருஷம் ஆச்சு. அவருக்கு மயனுக்கு 26 வயசாச்சு, பிள்ளைக்கு 20. ஆக மொத்தம் பேரம்பேத்தி எடுக்கக்கூடிய வயசாயிருச்சு அவங்க 2 பேருக்குமே. விஜய்க்கு, விஜய் பொண்டாட்டி சங்கீதாவுக்கு ஆயிடுச்சு. இப்ப திடீர்னு என்னடானாக்க, நான் ஒண்ணு சொல்லிக்கிறாம போய்கிட்டு, நான் குடும்ப நல கோர்ட்ல எனக்கும் அவருக்கும் சரியா வராது, அவர் கள்ள தொடர்பு வச்சிருக்காரு திரிஷாவோட அப்படிங்கிற மாதிரி பேரை சொல்லாமலுக்கு அதை கொடுத்து விட்டாங்க. பேரை சொல்ல இவ்வளவு நாளா நீ லண்டன்ல படிச்ச பொம்பளையாளு. இன்னைக்கு நேரத்துல குருவி படத்துல இருந்து பழக்கம் இருக்கான் 2 பேத்துக்கும். இன்னைக்கு நேரத்துல குருவி படத்துல இருந்து திரிஷாவுக்கு விஜய்க்கு பழக்கம் இருக்கான். அது சங்கீதாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல. ஏன் தெரிஞ்சு இவ்வளவு வருஷமா என்ன புடுங்குனீங்களோ சங்கீதா? இவ்வளவு நாளா என்னமா பண்ண? நீ படிச்ச பொம்பளையாள் தானே? இவ்வளவு நாளா என்ன பண்ண? சினிமா நடிகருக்கு சாதாரண உனக்கு தெரியுமா தெரியாதா? சினிமா நடிகருக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா தெரியாதா? சினிமா நடிகருக்கு குடும்பம்ங்கிறது பொண்டாட்டிங்கிற ஒரு பழைய பேப்பர் மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அது உனக்கு தெரியாதா? வெளிநாடு பாணி மாதிரி அது தெரிஞ்சுதானே நீ வாழ்ந்த. தெரிஞ்சு வாழ்ந்தா சாஸ்திரப்படி உனக்கு சொல்லியிருக்காங்க இல்ல, வீட்டுக்குள்ள இங்க வா நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பிரிஞ்சு இருப்போம், நான் முதலமைச்சரான போட்டு அப்புறம் வந்துக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்ல. அப்புறம் என்ன உனக்கு திடீர்னு என்ன ஞான உதயம் பிறந்துச்சு? அவர் அவரோட வச்சிருக்காரு, இவளோட போறேன், அவன் அவளோட போனேன், இதை உனக்கு கணக்கெடுக்க சொன்னா உனக்கு. ஏன் இப்ப டைவர்ஸ் நோடிச்சு? எலெக்ஷன் முடிஞ்சவன டைவர்ஸ் நோடிச்சு விட்டா கோர்ட் வாங்க மாட்டானா? கேட்க மாட்டானா? இல்ல என்ன 15 வருஷமா என்ன பண்ணேன்னு புடுங்குனியோ? 15 வருஷமா சங்கீதா என்ன பண்ண நீ? அப்புறம் என்ன அர்த்தம்னா, உங்களை அவங்க இப்ப தணிக்கை குழு ஜனநாயக படத்தை போட்டு முடக்குனாங்க பாரதிய ஜனதாக்காரங்க. அது ஒண்ணும் முடியல. நீ என்ன வேணா பண்ணிக்கடான்னு அவர் ஒரு ஸ்ட்ராங் அன்டாப்ல விஜய், நான் அரசியல தனிச்சுதான் நிக்க போறேன்னு ஸ்ட்ராங் அன்டாப்ல. அப்புறம் வருமான வரித்துறைனாங்க, கூட்டணி இதுனாங்க பயங்கரமான டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி கோஷ்டியும் பாரதிய ஜனதாவும் ஒரே. ஏன்னா செயற்குள்ள வச்சு சசிகலாவே முடிக்க பார்த்தாங்க. விஜய் நான் ஆரம்பத்தே விஜயெல்லாம் ஒரு தூசி மாதிரி அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. அவங்க இப்படி பிளான் வச்சாங்கன்னா அவங்க எந்த எல்லைக்கு போவாங்க பாரதிய ஜனதாக்காரங்களும் அதிமுக காரங்களும். அதனால சுத்தியே வந்து பார்த்தாங்க. இவனை எதுவுமே மடக்க முடியலையே, ஏன்னா பண்றது அப்படின்னு நேர விஜய் பொண்டாட்டி சங்கீதா போயிட்டாங்க. இங்க வா, பாரதிய ஜனதாக்காரன் போய் நேர விஜய் சங்கீதா தொடர்பு வைக்கிறேன், இங்க வா, உன் புருஷன் நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன், உன் கையிலதே இருக்கு,
நீ வந்து அவனை கொண்டாந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு. உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்ல விட்டிய. மூளைச்சலை பண்ணிட்டாங்க. சொல்ல வெட்டிய கடைசியில பார்த்தா இது என்னதுக்கு கேவலப்படுத்தணும், என்ன பண்ணலாம், இவங்களே பேசிக்கிட்டாங்க. இவங்களே பேசிக்கிட்டு சரி நான் தனிச்சு இறங்கிறேன், களத்தில் இறங்கி உங்க வச்சில கூட சேர்ந்துக்கிறேன், அல்லது தனிச்சு நின்றுக்கிறேன், நான் டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டு இவங்க கூட பேசிக்கிட்டேன். பாரதிய ஜனதா காரங்க, அதிமுக காரங்க, சங்கீதா 3 பேர் உட்காந்து தனியாக ஒரு சந்திச்சிட்டாங்க. சந்திச்சு முடிச்ச உடனே டக்குன்னு டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டாங்க. நேற்று பேப்பர்ல விட்டாங்க. அவருக்கும் திருச்சா கள்ள தொடர்பு, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாரு. எங்கே பார்த்தா எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிறாரு. இவங்க போய் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளை, உன்னையெல்லாம் எதை வச்சு அடிக்கிறது? நாட்டில் நாங்களாம் என்ன முட்டா போயில நாங்க? உன்னையெல்லாம் எதை வச்சு அடிக்கிறது? 27 வருஷம் நீ வாழ்ந்து நக்குன புடுங்குன. 27 வருஷம் நீ என்னதான் வாழ்ந்த ஒரு மனுஷங்கிட்ட? இப்ப என்ன எலெக்ஷன் முடிஞ்ச உடனே டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டா கேட்க மாட்டானா? கோர்ட்டு வாங்க மாட்டானா? இப்ப என்ன அவசரம்? அப்ப நீங்க 3 பேர் பேசிக்கிட்டே, பாரதிய ஜனதா காரன், அதிமுக காரங்க 3 பேர் பேசிக்கிட்டே இந்த பேச்சத்தே நயினார் நாகேந்திரன் 15 நாளைக்கு முன்னாடி அவர் திரிசாவோட சுத்துறதை நிப்பாட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. காரணம் இல்லாம பேசல நயினார் நாகேந்திரன். எல்லாரும் திட்டம் போட்டே பேசியிருக்கான். ஏன் இல்ல உலகத்துல இந்தியா தமிழ்நாட்டை தலைவர் இருக்கேன், நயினார் நாகேந்திரன் மட்டும் பேச வேண்டிய அவசியம் இருக்கா? அப்ப கூடி பேசிட்டாங்க. தூவம் இங்க இருந்து போட்டு விடுற, தூவம் இங்க இருந்து போட்டு விடுற. நயினார் நாகேந்திரன் பேசுறாப்புல. நானே சொன்னேன், ஏன்னா இந்த பேச்சு பேசுறானே. நான் இது வரைக்கும் அது சம்பந்தம் வீடியோ போடல பாருங்க. என்ன காரணம்னா அதுல எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவ்வளவு நாளா பேசாம இப்ப திரிசா வேண்டி என்ன வரலாம், தப்பு இல்ல. அது யார் பேர வேணாலும் வரத்தை செய்யும். எந்த ஆம்பளையா இருந்தாலும் தோண்டி பார்த்தா முன்னாடி அவமானம் இருக்கத்தையும் செய்யும். எந்த பொம்பளை முன்னாடி தோண்டி பார்த்தா அசிங்கம் இருக்கத்தையும் செய்யும். அதுக்காக அது சமயம் வேணாமா? சமயம் வேணாமா? எந்த நேரத்துல 7 கடலை தாண்டி 7 மலை தாண்டி ஒரு 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 மலை இருக்கு. அதுக்குள்ள போனா ஒரு பெரிய 100-200 நல்ல ஆம்பு இருக்கும். அதை தூக்கி பரட்டி விட்டா அந்த ஒரு கிரீடம் கிடைக்கும். அதை கொண்டாந்து வச்சா நீ இந்த நாட்டுல ராசாவாயிருவாள், இந்த நோய் தீந்துருமுன்னு சொல்லி விட்டலாச்சாரியா படத்தை சொல்லுவாங்க. அந்த கதை மாதிரி விசை பரிச்சயத்துல இறங்கிட்டு இருக்காப்புல. உண்டா இல்லையா? திராவிட கழகத்தை வீழ்த்தி ஆகணும் அப்படி இறங்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல வந்துகிட்டு போய் 1000 கோடி செலவு பண்றாங்க. விஜய் சொந்த போனா பாவம் இரவு பகலாம் முழிச்சிருந்து அந்த லைட் வெளிச்சத்துல மேக்கப்ல நடிச்சு பார்த்தவனுக்கு தான் தெரியும். அந்த நடிச்சு பார்த்தவனுக்கு தான் வழி தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன உட்காந்து அரிசி பருப்பு வாங்கி தெரிஞ்சா மேக்கப் போட்டு நீ வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்ப. நடிச்சவனுக்கு தான் தெரியும், உழைச்சாத்தான் தெரியும். அதனால அந்த ஆள் என்ன, நான் முதலமைச்சர் ஆயிரத்தி அப்படின்னு போய் 1000 கோடி செலவழிச்சாப்புல. இந்த நேரத்துல என்னன்னு கேட்டாக்க, இப்படி நீ ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினா என்ன அர்த்தம்? அண்ணாதுரைய அரசியல் ரீதியா எதிர்க்க முடியாம, அண்ணாதுரைக்கு வரக்கூடிய செல்வாக்கு அரசியல் ரீதியா எதிர்க்க முடியாம காங்கிரஸ்கார் என்ன பண்ண, அண்ணாதுரை ஆத்தா பல பேர்ட்ட போனான்னு ஓப்பனா பேசினேன். அண்ணாதுரை ஆத்தா ஒழுக்கமானவ கிடையாது, பல பேரோட பழக்கம். கூப்பிட்டு வைக்கும் கூட போவா அண்ணாதுரை ஆத்தா. நீ சொன்னது காங்கிரஸ்காரன் சொன்னது என்ன காரணம்? அப்புறம் அண்ணாதுரை எல்லாரும் ரொம்ப கோவிச்சிட்டாங்க. சனங்கள் கூட வெறுப்புட்டேன் அண்ணாதுரை. என்னடா எங்களை காங்கிரஸ்காரர் எதை கொண்டுட்டு அடிக்கிறது அப்படின்னு வெறுத்துட்டேன். அப்ப அண்ணாதுரை சொன்னாராம், இங்க வாங்க வால் போஸ்ட் ஒட்டிருக்காங்க, இதான வால் போஸ்ட் ஒட்டிருக்காங்க காங்கிரஸ்காரங்க, அதை பூரா ஒரு போட்டோ எடு. அதை பூரா போட்டோ எடுத்து காஞ்சிபுரம் கோயிலுக்கு முன்னாடி ஒரு பேனரா வச்சு லைட்டையும் போட்டு விட்டாராம். எல்லாரும் இரவு பகலா படிச்சுட்டு போங்க எல்லாரும். ஏன்னா பகல்ல படிச்சு நைட்டு எதை வச்சு படிப்பியா? அதனால நான் ஏன் செலவுல லைட்டையும் போட்டு வரேன், லைட்டை போட்டு விட்டாராம். அப்ப பார்த்தேன், கொதிச்சு அழுத்திட்டேன். நாட்டுல உள்ள முறை டேய் அரசியல் ரீதியா எதிர்ப்பியா? குடும்பத்தை போய்கிட்டு ஒவ்வொருத்தையா எழுத்துக்கிட்டு இருக்க, ஆத்தா தாய் தகப்பேன் பொண்டாட்டி பிள்ளைங்க எழுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி காங்கிரஸ்காரன் வெரைட்டி அடிக்க ஆரம்பிச்சேன். அது மாதிரி அரசியல் ரீதியா எதுக்க தெம்புள்ள விஷய இதை விட்டு பொண்டாட்டியை கிளப்பி விடுலையா? இதெல்லாம் என்ன பாரிஜனாக்கார வேலைதான்? ஐடியா கொண்டு வந்தா ஐடியா கிளப்பி விட்டா கண்டுபிடிச்சு விடுவான். ஏன்னா உன் வேஷம் கூட வெளியே வந்துருச்சு. இன்கம் டேக்ஸை கிளப்பி விட்டா உன் வேஷம் நீதான் தெரிஞ்சுக்கிடுவான். சிபிஐயை கிளப்பி விட்டாலும் ஓ வேஷம் தான் தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப சினிமா துறையில தணிக்கையை கிளப்பி விட்டுருக்க, அதுவும் நாடு முழுக்க தெரிஞ்சு வச்சு பாரதிய ஜனதாக்காரன் இந்த வேலையை பாக்குறான்னு தெரிஞ்சு வச்சு. ஆக மொத்தத்துல எந்த மகனுக்கு இந்த பாம்பு விஷயங்கிற பாம்பு அடங்க மாட்டேங்குது. இவனை என்ன செய்யறது? அவன் வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள பெரிய மலைப்பாம்பு விட்டாங்க. புரிஞ்ச முன்னாடி சண்டை விட்டு கடை கேவலப்படுத்து கேவலப்படுத்தி அவளை வீதியா பொம்பளை பொறுக்கி வாங்கின கடனை கொடுக்க மாட்டேன், விஷய பத்தி பேசு அப்படின்னு சொல்ல போறாங்க. பாருங்க சொல்லியிருக்காங்க. இனிமே அவளும் பேசிடுவா. வாங்கின கடனை கொடுக்க மாட்டேன், அவன் பேசுற ஊரா பொய், அவனை நம்பாதீங்க, இளையம் பிள்ளைகளமா கிட்டக்க போயிடாதீங்க, போட்டோ எடுத்துறாதீங்க. அவ பேச போறா பாருங்க. இனிமே எல்லா வேலையும் பேசுவா. ஏன்னா விலை போயிட்டாங்கிட்டு. பாரதிய ஜனதாக்காரனோட விலை போயிட்டா, அதிமுக காரனோட விலை போயிட்டா சங்கீதா. அதனால அவளை நீங்க நீங்க லேசா நினைச்சிடக்கூடாது. பாருங்க, அவளுக்கு சீட்டை கொடுப்பாங்க, இல்லைன்னா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறேன், அவ கையில ஒரு 1000 கோடி கொடுத்து விட்டுறேன். இந்த வேலையை நடக்க போது பாருங்க. நடந்து ஊரா வருவா. அவளோட போட்டோ எடுத்துறா இளம் பெண்கள், கற்பழிச்சு விடுவேன். விஷயம் சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு தான் தெரியும் புருஷனை பத்தி. உனக்கு என்ன தெரியும்? இப்படி கதை கட்டி விட்டுருவாங்க. கதை கட்டி விட்டா செல்வாக்கு குறைஞ்சுவோம், ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சும். இந்த ஓட்டு எங்கே போகும்? அதிமுக பாரதிய ஜனதா ஓட்டுக்கு போகும். ஆக மொத்தத்தில் அவங்க ஜெயிச்சிடலாம், திமுக ஜெயிக்க முடியாது. விஜய்க்கு செல்வாக்கு குறைஞ்சுவோம். நம்ம பேச்சை கேட்காதே, இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு முடிவுல பாரதிய ஜனதா இருக்கேன். இது நல்லது இல்லை. பாரதிய ஜனதா ஒரு நாளைக்கு விரட்டி அடிக்க வேண்டிய ஒரு காலம் வந்துடும். பாத்துக்க, நீ போறது தப்பா போற. ஏற்கனவே நீலாங்கர வீட்டுல அமித்ஷாவே தங்க போற வீடு பிடிச்சாங்க. வீடா பிடிக்க கூடாதுட்டார் விஜய். இங்க என்ன வேலை? வீடெல்லாம் நீ சந்திக்க முடியாது, பிடிக்க வேணா, போயிட்டு வாங்கட்டாரு. உன்னை வையல, நீ என்ன கூட்டணி வைக்கணுங்கிற, நான் உன கூட்டணி வைக்க விருப்பம் இல்லை. ஏன்னா இல்ல எல்லா கட்சிக்காரரும் எல்லா கட்சி ஓட்டு எல்லா குடும்பத்திலையும் எனக்கு ஓட்டு இருக்கு. உன்னோட வந்துட்டா கிறிஸ்துவ ஓட்டு போட மாட்டாங்க, உன்னோட வந்துட்டா முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால அந்த ஓட்டுக்களை நான் இழக்க விரும்பல. உங்க வழி வேற, ஏன் வழி வேற. தேர்தலுக்கு பிறகு வேணா பாத்துக்கணும், இப்ப கிடையாது அப்படின்ட்டு. அதனால இவங்க வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுக்கிட்டு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நான் களத்துல இறங்கிட்டாங்க. இப்ப அரசியல் ரீதியா முட்டு
அரசியல் ரீதியா உனக்கு முட்ட முடியல, யாராலையும் முட்ட முடியல. பூராவே அதிமுக ஆபீஸ் பூரா 70 ஆபீஸ் மாதிரி இருக்காங்க. பாருங்க எனக்கு வந்து தகவல் எவனும் வர்றான் இல்லையா, ஆள் வர்றான்ல, ஜெயிக்க முடியாது அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் பாரதிய ஜனதாக்காரனுக்கு தெரியாம இருக்குமா? 3வது நின்றாவே ஆட்டோமேட்டிக் ஆளுங்கட்சி வந்துடும் அப்படி தெரியும், எதிர்கட்சி வர முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு பார்த்தாங்க. சங்கீதா கூட பேசி முடிச்சிட்டாங்க டக்குன்னு. இன்னி நாளை இருந்து பாருங்க இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமாகும். களத்துல சங்கீதா இறங்கிடுவா. இறங்கி அவனோட போட்டோ எடுக்காத, இளைஞர்கள் போகாத வரான்னு சொல்லி வீடு வீடா தெரு தெருவா ஊர் ஊரா விசையை கேவலப்படுத்தி அந்த ஓட்டுக்களை சிதைச்சு அப்படியே அந்த ஓட்டுக்களை டைவர்ட் பண்ணி அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் விழுந்து விசை காலியா போகணும். அந்த முடிவு போடுறேன். என்ன காரணம்? விசையும் சங்கீதாவுமே பேசியிருக்காங்க, இங்க வாங்க தேவையில்லாத வேலைக்கு போகணும், பாரதிய ஜனதாவோட நம்ம கூட்டணி வச்சிருவோம், எதுக்கு நீங்க தனிக்கு நிக்க அப்படின்னு அவங்க கூட பேச்சு வாழ்ந்துருக்காங்க. விசை ஒத்துக்க மாட்டேன். விசை ஒத்துக்கிறாம இருக்கும் பொழுதுவே இந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ள வந்து இப்ப டைவர்ஷன் ஓடிச்சு வரைக்கும் சும்மா நாடகாடி எல்லா வேலையும் பார்த்து இந்த காரணத்தை கொண்டுதான் பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் இதை வெளியே கொண்டு வராப்புல. சும்மா ஒண்ணு கூட இது நல்லது இல்ல. ஒரு நல்லா இருக்க குடும்பத்தை வந்து கிளக்கிறீங்களா நீங்க அரசியலுக்கு? உங்க பதவி பிடிக்கணுங்கிறதுக்காக நீங்க பதவி பேரி பிடிச்சு பிசாச்சு நாங்களா போனா அதுக்கு? நீங்க பதவி பிடிக்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது, போய் சாங்கடா எல்லாரும் சாங்கடா. ஒரு குடும்பத்தையா கெடுக்கிறது? வேண்டா, என்னென்ன வேலைக்கா போறது? ஒரு மனுஷங்க என்னென்ன வேலை பார்க்கறது? குடும்பத்தை கிளைக்கிறது, பொண்டாட்டி பிடிச்சி கிளப்பி விடுறது, புருஷனை பிடிச்சி கிளப்பி விடுறது, இது நல்லதே கிடையாது. இது நல்லது கிடையாது. 2 பேர் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு நல்லது கிடையாது. நல்ல நீங்க செஞ்ச சாதனை சொல்லுங்கடா மயிர்களா. அது சொல்ல தெம்புள்ள அவனுக்கு செல்வாக்கு இருக்குன்னா என்ன பண்றது? செல்வாக்கு இருந்தா செல்வாக்கு எப்படி ஓன் செல்வாக்கு பெருக்கிறதே வளர்க்கணும். குடும்பத்துல நீ கம்பெடுத்து கொடுப்பியா? நீ குடும்பத்துல பொண்டாட்டி பிடிச்சா கத்தி எடுத்து கொடுப்பியா? நீ அவரை நேத்தா கல்யாணம் பண்ண சங்கீதா விஷயம் 27 வயசாச்சு கிளவி. ஆக மொத்த கிளவி. திரிஷாவும் வந்து குமரியா, அவளுக்கு 50 வயசாச்சு. இவளை கூட்டிகிட்டு திரிஞ்சாலாம் இவள் சொல்லி பார்த்தாரா கேட்கல. யார்கிட்டமா கதை விடுற நீ? உன்னால எதை கொண்டு அடிக்கிறது?